8.5 monthsக்கு மேலே போன பேபிஸ்க்கு உளுந்து மார்னிங்லேருந்து டின்னர் வரைக்கும் கொடுக்கலாம். உளுந்து ப்ளஸ் ராகி 1:1 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துட்டு 3 to 4 times கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணதை கண்டிப்பாக வந்து ஜல்லடை வச்சு சளிச்சிடுங்க. அந்த திப்பி எல்லாமே மேலே வந்துடும். இந்த பவுடரை நீங்கள் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கீ மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஈஸியான வெயிட் கெயின் ரெசிபியும் கூட இது. வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாம். இந்த கிளைமேட்க்கு கொடுக்கலாமானா பேபி கம்ஃபர்டபுளாக தாராளமாக கொடுக்கலாம். லஞ்சுக்கு உளுந்து பருப்பு அரிசி மூணையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 minutes கிட்ட ஊற வச்சுக்கோங்க. கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இருந்தா உருளைக்கிழங்கு, நான் இங்க பிரக்கோலி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பூண்டு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தயிர் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 6 விசில் கிட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் சூப்பரா ரெடி ஆயிடும். டின்னருக்கு இன்ஸ்டன்ட் கஞ்சி பண்ணிக்கலாம். உளுந்து பாதாம் அரிசி மூணுமே நல்லா வறுத்துட்டு நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஸ்மெல் போன உடனே மிக்சியில நல்லா அடிச்சுட்டு ஒரு 3 to 4 minutes கிட்ட குக் பண்ணி நீங்க உங்க பாப்பா கொடுக்கலாம். இந்த மாதிரி உளுந்து அவங்களோட டயட்ல எப்படியாவது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.